ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா கிச்சன் டிப்ஸ் தான் பார்க்க போகிறோம். நம்ம டே டு டே லைஃப்க்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். எனக்கு பிடிச்ச டிப்ஸ் இதெல்லாம் வந்து நான் ரெகுலராக ஃபாலோ பண்ணிட்டு வரக்கூடிய டிப்ஸு. ஸோ எனக்கு பிடிச்ச டிப்ஸு, உங்களுக்கும் இந்த டிப்ஸ்லாம் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது, எந்த டிப் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்தது அப்படின்றத வந்து கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி போடுங்க. ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி ஃபஸ்ட் டைம் பார்க்குற ஃப்ரெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போகலாம். நம்ம வெண்டைக்காய் வந்து இது மாதிரி ஃப்ரை பண்ணும்போது நமக்கு வந்து ரொம்ப கிறிஸ்பியாக நல்லா வந்து முருகலாக வந்து ஃப்ரை பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டே நம்ம வந்து இதை மாதிரி எண்ணெயில் நல்லா நம்ம வதக்கி எடுத்துட்டோம்னா அதில் இருக்க வழவழப்பு குறைஞ்சி நமக்கு நல்லா கிறிஸ்பியாக வந்து வெண்டைக்காய் ஃப்ரை ரெடி ஆகிடும். இந்த டிப் ஃபாலோ பண்ணி பாருங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா வெண்டைக்காய்க்கு மட்டும் இல்லை, நம்ம பாவக்காய் வந்து கொஞ்சம் கசப்பாக இருக்கும். அதனால் நம்ம என்ன பண்ணலான்னா இதை மாதிரி எண்ணெய் ஊற்றி நம்ம நல்லா வதக்கிட்டே வரும்போது அதில் இருக்க கொஞ்சமாக அந்த கசப்பு தன்மை குறைஞ்சி நமக்கு சூப்பராக இருக்கும். அது மாதிரி வதக்கிட்டதுக்கப்புறம் நம்ம வெங்காயம் தக்காளிலாம் சேர்த்து நம்ம வந்து வச்சுக்கலாம், ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும். தேர்ட் டிப் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். இப்போ நம்ம முட்டை வேக வைக்கல இதை மாதிரி நம்ம வந்து உப்பு போட்டு வேக வச்சோம்னா நமக்கு வந்து முட்டை சீக்கிரமாக வெந்து வரும். அது இல்லாமல் நமக்கு வந்து முட்டை உடஞ்சி அது வந்து தண்ணியிலே கலந்து கொடுக்காம ஈஸியாக பாயில் ஆகிடும். இதை மாதிரி கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம், ரொம்பவே சூப்பராக வேகும். ஸோ நெக்ஸ்ட் டிப் என்னன்றது பார்க்கலாம். நம்ம சாதம் வடித்தோன்னா இந்த கஞ்சியில் வந்து நமக்கு நிறைய சத்துக்கள்லாம் இருக்குது. நம்ம இதை வெறுமனே வந்து உப்பு போட்டு நம்ம குடிச்சிட்டு வரலாம். அதிகமான கார்போஹைட்ரேட் வந்து இதிலேருந்து கிடைக்கும். அது இல்லாமல் ரொம்பவே மலச்சிக்கலுக்கெல்லாம் ரொம்பவே நல்லது, ரொம்ப சத்தானதும் கூட. இந்த சாதம் வடித்த கஞ்சை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் தலைக்கு குளிக்கும்போது தலையில் நல்லா அப்ளை பண்ணிவிட்டு சீயக்காவோடு கலந்து அப்ளை பண்ணி குளிச்சுட்டு வரும்போது நல்ல ஹேர் ஃபால்லாம் குறைஞ்சி நல்ல முடி வந்து அடர்த்தியாக வளர்ந்து வரும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட்டு டிப்பு, இப்போ நம்ம டீ போடும்போது இதை மாதிரி டீ வடிகட்டின தூள் இருக்கும். அந்த தூளை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணாமல் தினசரி இதை மாதிரி நம்ம வந்து கொஞ்சமாக அதில் தண்ணி ஊற்றி நம்ம வந்து இது ஃபில்டர்லேயே வச்சு ஸ்பூன் வச்சு நம்ம நல்லா கலந்து விட்டதுக்கப்புறம் நம்ம வந்து வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டில் கொட்டி நம்ம வெயிலில் நல்லா காய வச்சு எடுத்துக்கலாம். இதை மாதிரி காய வச்சதுக்கப்புறம் நம்ம வந்து வீட்டில் ரோஜா செடியெலாம் வச்சுருந்தோன்னா அந்த செடிக்கு வந்து நம்ம இதை வந்து உரமாக பயன்படுத்திக்கலாம். ரொம்பவே சூப்பராக பூ பூக்கும். அதுக்கு தான் இந்த டீ தூள் வந்து நம்ம வந்து காய வச்சு நம்ம வந்து ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ லாஸ்ட் டிப் என்னன்றதை பற்றி பார்க்கலாம். நம்ம வீட்டில் குழந்தைங்க இந்த மாதிரி சாக்ஸ்லாம் வந்து நமக்கு லூஸ் ஆகிடுச்சு இல்லை டைட் ஆகிடுச்சுன்னா நம்ம என்ன பண்ணலான்னா இது மாதிரி வீட்டில் வந்து தென்னந்தொடப்பம் இருக்கும், அந்த தொடப்பத்துக்கு இதை மாதிரி நம்ம வந்து போட்டு வச்சுக்கலாம். அது மாதிரி போட்டு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு வந்து கையில் குத்தாமையும் இருக்கும். அதை மாதிரி நம்ம க்ளீன் பண்ணும்போது ஒரு குச்சா வந்து நம்ம கீழே விழாமல் ஒரு ஸ்டிஃபாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், இது எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் இன்றைக்கி சொல்லியிருந்த டிப்ஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளை வேறு ஒரு டிப்ஸுடன் உங்களை சந்திக்கிறேன். பாய்.